உதயநிதியை சொல்லியும் உள்ளே சேர்க்காமல் இருக்கிறார்களா? ராஜேஷ்குமார் எம்பிக்கு எதிராக ரவுண்டு கட்டும் சர்ச்சை. தமிழக மக்களை திமுகவுக்கு ஆதரவாக திரட்டுவதை காட்டிலும் திமுகவினரை ஒன்றுமைப்படுத்தி ஒன்றாக உட்கார வைப்பது திமுக தலைமைக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் போலிருக்கிறது. நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுகவிலும் தலைமைக்கும் அப்படி ஒரு தலைவலிதான். நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ராஜேஷ்குமார் எம்பிக்கும் முன்னாள் மாவட்ட செயலாளரும் முன்னாள் மத்திய இணையமைச்சருமான காந்தி செல்வனுக்கும் அவ்வளவாய் ஒத்துப்போவதில்லை. அவர்களுக்கிடையில் நடக்க இருக்கும் ஈகோ யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர களமிறங்கிய உதயநிதி ஸ்டாலின் அண்மையில் ராஜேஷ்குமாருடன் காந்தி செல்வனை அரவணைத்து செல்லும்படி சொன்னதாகவும், ஆனால் அதன் பிறகும் அவர் அலட்டிக்கொள்ளவில்லை என்றும் நாமக்கல் திமுக வட்டாரத்தில் சொல்கிறார்கள். இது தொடர்பாக அண்மையில் நாமக்கல் வந்த உதயநிதியை தனது ஆதரவாளர்கள் புடைசூழ சென்று சந்தித்த காந்தி செல்வன் தனது ஆதங்கங்களை அவரிடம் கொட்டி தீர்த்ததாகவும் சொல்கிறார்கள். ஒருங்கிணைந்த நாமக்கல் மாவட்ட செயலாளராக 15 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தவர் காந்தி செல்வன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு மாவட்ட திமுகவை இரண்டாக பிரிக்கப்பட்ட பொழுது கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் காந்தி செல்வன். அதன் பிறகு தலைமைக்கு ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக காந்தி செல்வனை எடுத்துவிட்டு அவரது விசுவாசியாக பார் இளங்கோவனை மாவட்ட செயலாளராக்கினார்கள். அவரும் ஓராண்டு கூட நீடிக்கவில்லை. மீண்டும் காந்தி செல்வனை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக மாற்றினார்கள். மீண்டும் என்ன நடந்ததோ தெரியவில்லை. காந்தி செல்வனை நீக்கிவிட்டு மாவட்ட இளைஞரணி செயலாளராக இருந்த KRN ராஜேஷ்குமாரை மாவட்ட செயலாளராக்கினார்கள். அதனைத் தொடர்ந்து 2 முறை ராஜ்யசபாவுக்கும் அனுப்பப்பட்டார் ராஜேஷ்குமார். இதனால் ஏற்பட்ட வருத்தத்தில் காந்தி செல்வன் கட்சி நடவடிக்கைகளை விட்டு ஒதுங்கினார். இந்த சூழலில்தான் அவரை மீண்டும் ஆக்டிவ் அரசியலுக்கு கொண்டு வர நினைத்த உதயநிதி அவரை அரவணைத்து செல்லும்படி ராஜேஷ்குமாருக்கு அட்வைஸ் செய்ததாக சொல்கிறார்கள். ஆனால் 1க்கு 3 முறை அவர் அழுத்திச் சொல்லியும் ராஜேஷ்குமார் அலட்டிக் கொள்ளாமல் இருப்பதாக சொல்கிறார்கள்.